சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய், மனுஷன்னா ஒரு கட்டத்துல திருந்தணும்டா. நான் திருந்திட்டேன். மரியாதையா வாய மூடிட்டு கடை. எங்க வீட்டு புள்ளைய நாங்க தேடி கொண்டாடும். அண்ணா, நீங்க வாங்கண்ணே. ஏய், எங்க போறீங்க? யார் பிள்ளைய யார் தேடுறது? அண்ணா, டேய், இந்த அண்ணன் நொண்ணைங்கிற வேலை நேத்தோட போயிருச்சு. இனிமே நீயும் சரி, இவனும் சரி, அந்த சக்தி பயலும் சரி, யாரும் எனக்கு தம்பி கிடையாது. ஏப்பா குணசேகரா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? 1000 இருந்தாலும் அவங்க எல்லாம் உன் தம்பிங்க. சும்மா இருக்கு மாமா. உங்களுக்கு என்ன தெரியும்? சத்தியமா சொல்றேன், இந்த மீனாட்சி தாய் தலையில் அடிச்சு சொல்றேன், இனிமே குணசேகரன் தனி ஆளுதான். இவங்க மாமா என்னைய பழைய குணசேகரன் நினைச்சிட்டாங்க. ஏதோ கோபத்தில் பேசுறேன், 2 நாளா பேசாம இருந்துட்டு அப்புறம் பின்னால வந்து கழுத்தை கட்டி அழுவேன். எல்லாம் ஒண்ணு மண்ணா இல்லாம நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் தம்பிங்கிற பாசம் கண்ணை மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இனிமே அப்படி இல்லை. என் பிள்ளைய நான் தேடி கண்டுபிடிச்சிக்கிடுவேன். எவனை என் பிள்ளைய தேடி கண்டுபிடிக்க வேணாம். ஏப்பா, இந்த வீட்டு பொம்பளைங்க பதட்டப்பட்டு பிள்ளைய காணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த பாசம் இருக்காதா என்ன? யாரு அவளுகளுக்கா? பதறாளுகளோ? நேத்து அவளுக்கு என்னென்ன வேலை பார்த்துருக்காளுங்க தெரியுமா உங்களுக்கு? இவங்க பொண்டாட்டி இவங்களுக்கு போனை போட்டு அங்கே இருக்க இங்கே இருக்கணும்னு சொல்கிறாளுங்க. நான் சொல்லவா? அவளுக்கு எங்கே இருக்கான்னு நான் சொல்லவா? கூட்டமாக எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிருக்காளுங்க. போய் கேஸ் என்னாச்சுன்னு கேட்கல, அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்துருக்காளுங்க. பார்த்தத தலையில வாசலோட ஓடி வந்திருக்காளுங்க. அந்த இன்ஸ்பெக்டரு ஜீவானந்தத்தை பிடிக்க பொருள் உளறி இருக்கேன். உடனே ஓடி வந்திருக்காளுங்க. இப்ப நேரா போய் அந்த தியாகி ஜீவானந்தத்தை காப்பாற்ற போறாளுங்க. ஏமா, இவளுக்கு என்ன பண்ணிருக்காளுங்க தெரியுமாமா? நான் பெத்த பிள்ளைய என் எதிரிகிட்டே கொண்டு சேர்த்துருக்காளுங்கம்மா. உலகார பாயுமாவன் என் பிள்ளைய என்ன பண்ண கத்துருக்கானா? அந்த ஈஸ்வரிங்கிறவளுக்கு புத்தி பேதளிச்சு போச்சுமா. கட்டின புருஷன் தலையிலேயே கள்ளப்படாளுகிறா. ஆமா மாமா, பிடிக்கலன்னா விட்டுட்டு ஓடிடலாம்ல. அதை விட்டுட்டு தேனா பேசி ஹனிமூன் கூட்டு போற மாதிரி போய் அங்க மலையில இருந்து தலைகொப்பரடிக்க தள்ளி விட்டு கொண்டுடுறாங்க. இதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பண்ற கொலையா இது? அவளுக பிளான் பண்ணி செய்யறாளுடா. ஏமா, சும்மா எல்லாம் கிடையாதுமா. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன் நானு. விட மாட்டேம்மா. எங்க எது எப்படி நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன் நானு. யார் மாமா? அந்த ராமசாமி கிருஷ்ணசாமி கேங்கு சப்போர்ட் பண்றாங்களா? டாய், ஆமா, சப்போர்ட்டு பெரிய சப்போர்ட்டு. அவங்களும் உங்களை மாதிரி தான். ஏதோ உதவிக்கு வரோம்னாங்க, சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அம்பிடுத்தேன். அதை தாண்டி இந்த குணசேகர உலகமே வேறடா. ஏமா, இம்பிட்டு நாள் இவங்களுக்கு பாசத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே கடமைக்கு மட்டும்தான். இவங்களுக்கு தான் உழைக்காமலே பசி எடுக்க. நல்லா கழுத்து முட்டை சோத்த போட்டு.
வச்சிருங்க. நல்லா இருங்க. எங்களை விட்டுருங்க. ஏய் ரேணுகா, ஏய் நான் தடுக்க நினைக்கலடி, ஏதாச்சும் வேணுமான்னு தான் கேட்குறேன். சரி அதெல்லாம் விடு. எல்லாரும் ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஏய் நீ சாப்பிட்டியா? என்ன வேணும்? என்ன கேட்டியா? மறுக்க கேளுங்க. சாப்பிட்டியால கேட்டியா? ஐயோ பாவி மனுஷா. பாவி மனுஷா. 15 வருஷமையா? 15 வருஷத்துல இப்பதான் முதல் தடவையா சாப்பிட்டியான்னு கேக்குறேன். அக்கா இவரு ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம போலாம் அக்கா. வாங்க அக்கா, வாங்க வாங்க அக்கா, வாங்க. உனக்கு உன் தம்பிக்கெல்லாம் நாங்க வீட்டை விட்டு தூர கண்காணாம போனதான் எங்க அருமை தெரியும்ல. செத்து போனாதான் அருமை புரியுங்கிறது நெசமா தான் போல இருக்கு. அந்த மாதிரி கிடைக்கல இந்த கதை. அப்ப இப்ப அது கேட்டியலே சந்தோஷம். விட்டுருங்க சாமி, விட்டுருங்க. உங்க தயவு தாட்சணியம் எதுவும் தேவையில்லை. நாங்க எங்களை பாத்துக்கிறோம். பால்வச்சாவோ நாங்களே பாத்துக்கிறோம். இங்க இருங்க. அந்த பிள்ளைகளை போட்டு படுத்தாதீங்க சரியா? சோத்த கிட்ட போடுங்க. எல்லாம் நீங்க பெத்த பிள்ளைங்க தான். எங்க பேரை சொல்லி அதுகளை கொடுமைப்படுத்திடாம நல்லா பாத்துக்கங்க. பழச்சு கிடக்கட்டும். ஹலோ ஹலோ ஹலோ. டேய் நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். ம் சாப்பிட்டேன் பெரியப்பா. சரி. என்னக்கா என்னாச்சு? அக்கா சாப்பிட்டியலான்னு கேட்க வேண்டிய அந்த மனுஷன் போன போட்டு இந்த நேரம் இப்ப சாப்பிட்டியலான்னு கேட்கிறேன். நம்ம எல்லாரையும் குழி தோண்டி பதைச்சுட்டு எல்லாம் பணமா அலையிறோம். இப்ப வந்து தோண்டி எடுத்து நட்டமே நிக்க வச்சு சாப்பிட்டியலான்னு கேட்கிறான். எல்லாம் என்ன செய்ய? என்ன மட்டும் வருது எனக்கு. ரேணுகா நீங்க கிளம்புங்க. தர்ஷினி விஷயத்த நான் பாத்துக்கிறேன்க்கா. இது பாரு ரேணுகா, நீ கிளம்புமா. நீ போய் பிள்ளைங்களை பாத்துக்க ரேணுகா. ஜனனி சக்தி கூட இருக்கட்டும். தர்ஷினி கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் தர்ஷினியை கூட்டிட்டு வரேன். நீங்க கிளம்புங்க. அக்கா புரிஞ்சுக்கிறேங்க அக்கா. பிள்ளை அங்க இருக்காளே நான் சங்கடப்பட்டு பேசல. நம்மளையெல்லாம் கட்டிட்டவங்களுக்கு இப்பதான் அறிவு வந்திருக்கு. காலஞ்சிட்டு வந்திருக்கு. கடுப்பா வேற ஒண்ணும் இல்லக்கா. ரேணுகா இதை பாரு, புரிஞ்சுக்கோ. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரேணுகா. மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு. கல்ல கட்டி வச்ச மாதிரி ஒரு மாதிரி கணக்குது. இங்க சக்தி இப்படி அடிபட்டு கிடக்குறான். வீட்டுல நம்ம பிள்ளைங்க எல்லாம் தனியா இருக்காங்க. என்னோட பிள்ளை காணோன்னு தேடணுங்கிறதுக்காக நான் உங்க எல்லாரையும் சிரமப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். கிளம்புங்க. அக்கா இல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து போய் தர்ஷினியை தேடுறோம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏய் எப்படி ஜனனி? எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு ஜனனி. அக்கா அதை நீங்களே ஏற்படுத்திக்கிறது. தர்ஷினி நீங்க பெற்றிருந்தாலும் அவ எங்க எல்லாருக்கும் குழந்தைதான். இதுல இருந்து நாங்க விலக மாட்டோம். நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் போறோம். எப்படி ஜனனி? சக்தி இப்படி ஒரு நிலைமையில கிடக்கும் போது நீ எப்படி ஜனனி வருவ? நான் சக்தியை பாத்துக்கிறதுக்கு ஆதிரியை வர சொல்லியிருக்கேன். அவ இருந்து பாத்துப்பா. நாம அவகிட்ட விட்டுட்டு கிளம்புவோம். இதுல எந்த மாற்றமும் இல்லக்கா. நம்ம கிளம்பலாம்க்கா. இது வரைக்கும் சேர்ந்து தானே வந்திருக்கோம். இனியும் சேர்ந்தே போவோம். நம்ம பிள்ளைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரலாம்க்கா.
ப்ளீஸ் நீங்க தனியா போக வேண்டாம். புள்ளக்கா, நம்ம புள்ளக்கா. போமா. ஏய் மானசி, நோடு நின்று வேலையா காட்டுற குட்டுருவோன பாபி பாவலாம். போகல. வாமாங்க. ஏய் வாடா. வாமா. உட்கார் உட்கார் கம்னு. பாருமா, அங்கிருந்து நீ தப்பிச்சிருந்தா உன்னை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். இங்க இருந்து தப்பிக்க நினைச்சா தொலைச்சிடுவோம் உன்னை. இங்க இருந்து வெளியே போனா காட்டு எருமைகளா நிக்குதாங்க, குத்தி அப்படியே உன் குடலை எடுத்துன வெளியே. ஏய் கை கட்டுற பின்னாடி. ஏய் கயிறுகுறா, பின்னாடி கை கட்டாதீங்க, முன்னாடியே கட்டுங்க, ரொம்ப வலிக்குது. என்னது ஓரத்துக்கா? இல்லை, அதான் காலையும் கட்டுறீங்கல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன். கையை பின்னாடி கட்டாதீங்க, கை வலிக்குது எனக்கு. ஏய் கையை முன்னாடி கட்டுறா, காலையும் கட்டுறா, கை முன்னாடி கட்டு. பா குதிரை பேசுறேன்பா. இந்த பொண்ணு தப்பிக்க பார்த்துச்சா இங்க இருந்து. பையனை இருந்தா நேரம் கொண்டு போட்டிருப்பேன். பொண்ணா போச்சேன்னு பாக்குறேன். சீக்கிரம் வாயா. இத்தனை நாள் மனசுல இல்லாத தைரியம் வைராகியம்லாம் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் இல்லாம இல்லக்கா, நாம் அதை வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சியே பண்ணல, அவ்வளோதான். சிச்சுவேஷன் ஒருத்தரை ஸ்ட்ராங்கா மாத்தோன்னு சொல்லுவாங்க. இப்போ தர்ஷினிக்காக நம்ம எல்லாரும் மாறி இருக்கோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது தர்ஷினி மட்டும் இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல, தைரியத்தை, தன்னம்பிக்கைய, நம்மளோட வலிமைய எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்க போறோம். இந்த நிலைமையில சக்தியை விட்டுப்புட்டு தர்ஷனுக்காக வந்திருக்கிய, என்னன்னு சொல்றது? சக்திக்கு ஒன்றும் ஆகாதுக்கா. என் சோலை அவனுக்காக விட்டுட்டு வந்திருக்கேன், அதை அவனை ப்ரொடெக்ட் பண்ணும். ஜனனி, நீ வீட்டுக்கு வந்த புதுசில் எங்கள் எல்லார் மனசுலையும் ஒரு எண்ணம் இருந்துச்சு. இந்த பிள்ளைக்கு உண்மைலாம் தெரிஞ்சிச்சுன்னா எங்கிட்டாவது ஓடி போயிடும். சக்திக்காண்டி, காதலுக்காண்டி, கல்யாணத்துக்காண்டிலாம் பெருசாக யோசிக்காது. டவுனில் வளர்ந்த புள்ள கல்யாணம் கன்றாவிலாம் யோசிக்காம அதோட வைராகியம் தான் அதுக்கு முக்கியமாக தெரியும்னு நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு உன்னையும் சக்தியும் இப்படி பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வயசில் வேணால் நாங்களாம் பெரியவங்களா இருக்கலாம், ஆனால் மெச்சூரிட்டிலையும் சரி, வாழ்க்கையை பார்க்குற பார்வையிலையும் சரி ரொம்ப உயர்ந்திருக்கீங்க.
கிளம்பலாம். ஒரு 5 நிமிஷம் ஏன்க்கா போங்க, இருந்துட்டு என்ன போங்க. அவசரம்? நேரம் ஆகுது, நம்ம போலாம். நான் ஓகே தான், வாங்க போலாம். கொஞ்ச நேரம் போலாம், போங்க. நோ வண்டி அங்கே உண்ணா புதுசாக ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. ஏ வாங்கடா. ஏய் ஏய் யாருமா யாரு அக்கா இங்க என்னமா பண்றீங்க? ஏன் உங்களுக்கு என்ன? எங்க ஊர்ல வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? யாருன்னு சொல்லுங்க. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அக்கா வாங்க இருமா இருமா, ஏதோ ஒரு ஆள் இருந்தா சரி போன்னு விட்டுலாம். நீங்க 4 பேர் இருக்கீங்க, நாங்களும் 4 பேர் இருக்கோம். ஒருத்தர் சரியா இருக்குல்ல? நாளைக்கு 4 பொருத்தம் செமையா காவலி இருக்கு. பயலுக குடிச்சிருக்காங்க. என்ன பேசுறீங்க? போலாம். எங்க போறீங்க? இங்க பார், நாங்க 4 பேர் இருக்கோம். ஒழுங்கு மரியாதை ஓடி போய் அந்த பயம் இருக்கணும். யாருட்ட நம்மளா யாரு போடுறான் போய். தூக்குடா இவட. ஏய் ஏய் பட என்னடா படா ஓடி படா பா போயில போயில படா வந்து ஓடா ஏய் வாடா கம் வண்டி ஏறா சீக்கிரம் எடா வண்டி எடா எடா போயில போயில ஓடா ஓடு பா என்னாச்சுங்க? தர்ஷினிய காணும் சார். தர்ஷினி காணுமா? என்ன சொல்றீங்க? ஸ்கூலுக்கு போன பிள்ளை அன்னைக்கு வீட்லயும் பெரிய பிரச்சனை. இதை போட்டுக்கிட்டு 10 ஆம்பளை பிள்ளையோட மல்லு கட்டிட்டு பொம்பளை பிள்ளையில படிக்க அனுப்புனா பாடம் சொல்லி கொடுக்காம ஆம்பளை பிள்ளைல அடிக்கவா சொல்லி கொடுக்க? நீ செவில பேத்துருக்காமா. பரீட்சை வர நீ பேசாம ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வரணும், சத்தம் இல்லாம வீட்டுக்கு வரணும். இந்த போட்டி புடலங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க திரும்பி புடியாமா வா. எங்க போச்சு, யாரு கடத்திட்டு போனாங்க, ஒண்ணுமே தெரியல. நடுல சக்திக்கு வேற ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில கிடக்குறான். இப்ப சும்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு பார்த்தா இங்கனையும் பிரச்சனை. எங்கிட்டு போக, எப்படி தேட, புள்ளைய எப்படி கண்டுபிடிக்க ஒண்ணுமே தெரியல சார். டேய் வாடா தம்ம வச்சுட்டு வரலாம். ஏய் இந்த பொண்ணு வர பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்காருல, அவ இங்க தடா இருப்பா. ஆடா போயிட்டு வரலாம். ஏய் இங்க வெளியே தான் நிப்போம், நீ ஏதாவது வேலை காட்டின தொலைச்சிரும் பாத்துக்க. ஏய் வாடா. இவன் அவன் கிடக்குறான் லூசு பாயா, வாடா நீ. சரியா?
டேக் கேர். சரி. ஹலோ ஜனனி. வச்சிடுறேன். ஜனனி ஹலோ. என்னடா என்னாச்சு? ஜீவானந்த சாரை பார்த்துட்டாங்களா? தர்ஷினி இருக்கிற இடத்த தேடுறாங்க. அது கொஞ்சம் காட்டு பகுதினால சிக்னல் சரியா கிடைக்கல. கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டிப்பா கூட்டு வந்துருவாங்க. இப்ப ஜீவானந்த சார் தான் கூட இருக்கார்ல, பாத்துக்கோங்க. கண்டிப்பா கூட்டு வந்துருவாங்க. அதுடா இனிமே நீயும் சரி இவனும் சரி அந்த சக்தி பயலும் சரி யாரும் எனக்கு தம்பி கிடையாது. இந்த மீனாட்சி தாய் தலையில் அடிச்சு சொல்றேன், இனிமே குணசேகரன் தனி ஆளுதான். என் பிள்ளைய நான் தேடி கண்டுபிடிச்சுக்கிடுவேன். எவனை என் பிள்ளைய தேடி கண்டுபிடிக்க வேணாம். அண்ணே, உங்க 2 பேரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க சம்பந்தியம்மா, வாங்க. என்ன சொல்றது காதல வரலையா? வாங்க, எனக்கெல்லாம் பசிக்குது. இங்க பாரு, உங்களுக்கு பசிச்சா நீங்க சாப்பிடுங்க. எதுக்கு தேவையில்லாம அவங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா? அடுத்து நீ ஆரம்பிச்சிட்டியாடா மீச மைனரு. அது சரி, என் மவன் உன் தொங்கச்சிக்கிட்ட ரோட்ல வச்சு பேசினான்னு அப்படியே பாஞ்சுக்கிட்டு வந்தியே, இன்னைக்கு அவளை கொண்டே ஒளிச்சு வச்சுட்டு உன் ஆத்தாக்காரி அந்த ஆட்டம் காட்டுறாளே, இப்ப நீ என்ன பண்ண சொல்லு? ஏய், இதெல்லாம் பேச வேண்டியது கிடையாது. மரியாதையா போயிடு. இருக்கிற கோவத்துல எதை தூக்கி அடிப்பனே தெரியாது. ஏய், என்னடா ஆளாளுக்கு நாட்டமா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இப்ப திங்க தானே அழைச்சா? அதுக்கு என்ன வந்துச்சுப்பா? எப்பா ஞானம், உன் தம்பியை கூட்டிட்டு சாப்பிடவா. நீங்க சாப்பிடாம விரதம் இருக்கிறதுனால உன் பொண்டாட்டிங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து சேர மாட்டாங்க. ஊரை சுத்திங்க எப்ப வரணும்னு நினைப்பாங்களோ அப்பதான் வருவாங்க. என்ன கதிரண்ண, அன்னைக்கு சூப்பு சப்பாத்தி குருமான்னு ஒரு புடி புடிச்சியா போல இருக்கு. இன்னைக்கு சமயக்கட்டை வந்து எட்டி பார்க்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. என்னத்த பண்றது, எல்லாம் ஒரு நாள் கூத்துதான். இன்னைக்கு நானே சமைச்சிருக்கேன், வாங்க போய் சாப்பிடுவோம். ஏய், என்னடா காதுல விழலையா? வாங்க. மா, நாங்கள் சொரணை இல்லாதவங்க தான்மா. ஆனால் இம்புட்டு கேவலப்பட்டதுக்கு அப்புறமும் நாங்கள் இந்த வீட்டில் தின்னுட்டு தூங்க முடியாதுமா. எது? என்னம்மா என்னம்மா பண்ணோம்? நாங்கள் புள்ளைய காணோன்னு பதட்டப்பட்டு தேடணும், அவ்வளோதானே? அதுக்கு இவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுறாரு அவரு. நீ நம்ம சேலையை கட்டிக்கங்கிற என்னங்கிறப்போ நாங்கள் அடிமைதாம்மா, அடிமைதான். ஆனால் எங்களுக்குன்னு சில உணர்வுகள் இருக்குமா. ஏமா, யாருமா அந்த ராமசாமி கிருஷ்ணசாமியோ இன்னைக்கு வந்து ஒட்டிக்கிட்டாங்கம்மா. அவங்க எல்லாம் முக்கியமா போயிட்டாங்க. நியாயத்தை யோசிக்கிறேன், நாங்க உங்களுக்கு ஆவாதவங்களா போயிட்டோம், அப்படிதானே? போலீஸை விட்டு ஜீவானந்தத்தை தேட சொன்னார். செய்யிட்டோம், நல்லா செய்யிட்டோமா. ஆனா அது மட்டும் போதுமாமா? நாலா பக்கமும் போய் பார்க்கணும்ல. அதை நாங்க செஞ்ச தப்பாமா? என் புள்ளி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப இந்த வீட்டுல நாங்க யாருமா? எங்களுக்கு என்ன இருக்கு? ஏமா, முதல்ல இவங்களை எதுக்குமா இந்த வீட்டுல உட்கார வச்சிருக்காரு? இவங்களுக்கு நமக்கு என்னமா சம்பந்தம் இருக்கு? ஏமா, அவர் பண்றதுல உனக்கு சரின்னு படுதா? அந்த புள்ள இங்க வந்ததும் இவனுக்கு பிடிச்சி கட்டி வைப்பாரா? ஏமா, ஒரு பொம்பளைய யோசிச்சு சொல்லுமா.
எனக்கெல்லாம் மண்டைய பிக்குதுமா. எனக்கு புரியும்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட அம்மாவோட டெபிட் கார்டு இருக்கு. டெபிட் கார்டா? அம்மா சொந்தமா உழைச்ச பணம்ப்பா, நம்ம பணம்ப்பா. இனி யார்கிட்டயும் கை கட்டி பதில் சொல்ல வேண்டியதில்லை. அப்பா, ஜனனி சித்தி அம்மா பேர்ல அக்கவுண்ட் ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. அதுல பணம் போட்டு அம்மாவோட டெபிட் கார்டை அம்மா என்கிட்ட கொடுத்துட்டாங்கப்பா. ஏதாச்சும் அவசரம்னா யூஸ் பண்ண சொன்னாங்கப்பா. அப்பா, இது வரைக்கும் நான் ₹1 கூட எடுத்தது இல்லப்பா. ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எல்லாரும் வந்து சாப்பிட்டதுக்காக இப்ப யூஸ் பண்ண போறோம். எனக்கு ஹாப்பி தான். அம்மாவும் சந்தோஷப்படுவாங்கப்பா. அப்பா ஃபீல் பண்ணாதீங்கப்பா. அப்பா அழுவாதப்பா, நான் இருக்கேன்ப்பா. நாங்க எல்லாருமே இருக்கோம். அப்பா, பெரியம்மா மட்டும் இல்ல, நம்ம அம்மாவும் அக்கவுண்ட்ல பணம் வச்சிருக்காங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லப்பா. சரிடா. அப்பா, நீங்களும் சித்தப்பாவும் இத்தனை வருஷம் உழைச்சிருப்பீங்க. அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அது நாங்க எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனா எங்க அப்பா லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம்ப்பா. சரிம்மா, கண்டிப்பா பண்ணலாம்டா. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எங்க அப்பா கூட சேர்ந்து ரசிக்கணும். ஒன்னா வெளியே போகணும், சாப்பிடணும், பிடிச்ச இடத்த சுத்தி பார்க்கணும். இப்படி நிறைய இருக்குப்பா. அதுக்கெல்லாம் இந்த பணம் போதும். இது அம்மாவும் சித்தியும் சம்பாரிச்சதுதான். ஆனா எல்லாருக்கான பணம். தன்மானத்தோட தயக்கம் இல்லாம செலவு பண்ணலாம்ப்பா. அப்பா அப்பா அழுவாதப்பா. அப்பா அழுவாதப்பா. கண்டிப்பா உன் கூட தான்டா இருப்பேன். நீ ஆசைப்பட்டதுல நிச்சயம் செய்யலாம்டா. அப்பா ஃபீல் பண்ணாதப்பா, உங்களுக்கு நாங்க இருக்கோம். இனி நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அப்பா, நீங்க எல்லாம் கார்ல போய் வெயிட் பண்ணுங்க. நானும் தர்ஷனாவும் பே பண்ணிட்டு வந்துடுறோம். நீ அப்பா கூட வா ஐஸ்வர்யா, போலாம். டே கதிரு, நந்தினிக்கு ஃபோனை போட்டு அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேளு. ஃபோனே போலண்ணே. சரி, சக்திக்கு ஃபோன் அடி. பாட்டில் முடிஞ்சதும் கூப்பிடுங்க. ஓகே சிஸ்டர், ஓகே. இதுல டேப்லெட்ஸ் இருக்கு, சாப்பிடுறதுக்கு முன்னாடி கொடுங்க. நீங்க இருப்பீங்கல்ல? நான் வெளியில தான் இருக்கேன். சரி. யார் பாரு. சக்தி, கதிர் கூப்பிடுறான். சக்தி. ஆம், சக்தி இல்ல, நான் ஆதிரா பேசுறேன். ஆதிரா, நீ எங்க அங்க? சக்திக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோன்னு. இது அடிபட்டுச்சா? என்னமா சொல்ற? இப்ப எங்க இருக்கீங்க? இந்த திண்டுக்கல் ரோட்ல இருக்கோம்ல, எஸ்டி ஹாஸ்பிட்டல்.